பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களிடம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர் தான் நம்ம அட்லி அவர்கள். அதன் பின்பு அவர் இயக்கிய அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஆகையால தற்போது அமீர் கான், சல்மான் கான் போன்ற பாலிவுட் நடிகர்கள் கூட அட்லியோட இயக்கத்துல நடிக்க ஆசைப்படுறாங்க. சல்மான் கானை வைத்து ஒரு படம் பேசப்பட்டது. அதுல கமல் சார் கெஸ்ட் ரோல்ல நடிக்க உள்ளார் அப்படின்னு பேசினாங்க. ஆனா கமல் சார் மறுத்துவிட்டாரு. அதன் பின்னர் ரஜினி சாரிடமே பேசினாங்க. அவருமே ஆர்வம் காட்டல. அதன் பின்பு புஷ்பா படப்புகழ் அல்லு அர்ஜுனிடம் கதை சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க முன் வந்திருக்காங்க. ஆனா அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி கிட்ட சம்பளத்தை கேட்டு ஆடி போன கலாநிதி மாறன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனவே தில்ராஜு உள்ளிட்ட சில தயாரிப்பாளர்களிடம் போனாங்க. ஆனா அவங்களுமே முன் வரல. அதன் பின்பு கலாநிதி மாறனிடமே பேசி சம்பளம் மற்றும் லாபத்துல பங்கு அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு தற்போது ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிருக்கு. இந்த நிலையில அல்லு அர்ஜுனுக்கு 200 கோடி மற்றும் அட்லிக்கு 100 கோடி அப்படின்னு சம்பளம் பேசப்பட்டிருக்கா. மற்ற நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு எல்லாமே சேர்த்து சம்பளம் மட்டுமே 350 கோடி அப்படின்னு சொல்றாங்க. படத்துடைய பட்ஜெட் 500ல இருந்து 600 கோடி வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ மிக பெரியது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில தற்போது தளபதி விஜய் அவர்களிடம் அட்லி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரா. சோ இந்த படத்துல விஜய் சார் இருக்காரா அப்படின்ற கேள்விய இந்த விஷயம் எழுப்பியிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா 1000 கோடிகளுக்கு மேல அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.